அவர்கள் இலங்கையினுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுத்தவர்கள். இலங்கை அரசியல் ஜாப்புக்கு உட்பட்டே அவர்களால் எதையும் செய்ய முடியும். அதாவது இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உள்ளதான் அவர்கள் செயற்பட முடியுமே தவிர அதை மிஞ்சி செயற்பட முடியாது. அவர்கள் அரசனுடைய பதவியிலிருந்து அவர்கள் விலகி அல்லது அவர்கள் ஓய்வுக்கு போன பிற்பாடு அவர்களால் சில விடயங்களை செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் அதற்கு பிறகு கட்டுப்பட மாட்டார்கள். இல்லை, அந்த காலப்பகுதியில் அவர் இருந்த காலப்பகுதியிலேயே அது தொடர்பான ஒரு பெரும் அதி உச்சமான சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார் அரசினுடைய கட்டுப்பாடுகளை மீறி. நிச்சயமா அது அந்த காலத்தில் அவர் ஒரு அரசினுடைய நீதிபதியாக இருந்தாலும் கூட அவர் நீதிபதிக்கின்ற சில நியமங்கள் இருக்கின்றன. நீதித்துறையினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு அவரால் அதை எவ்வளவு உயர்ந்தபட்சம் செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் இளஞ்செழியன் செய்தார் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அவர் எந்த உச்சத்துக்கு போக முடியுமா, இலங்கையினுடைய அரசியல் சட்டத்துக்குள் எந்த உச்சத்துக்கு கொண்டு போய் தமிழ் மக்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை கிடைக்க முடியுமோ அந்த உச்சத்துக்கும் அவர் கொண்டு போனார். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு வரையறை இருக்கிறது, வெளியே தெரியாத வரையறை இருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நீதித்துறை சார்ந்த சக்திகள், அரசியல் தலையீடுகள் எல்லாம் இருக்கும். இடமாற்றங்கள் வரலாம் அவர்களுக்கு, அல்லது அவர்களுக்கு இடமாற்றங்கள் அவர்களுக்கு ப்ரொமோஷன் என்று சொல்லி அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றி விடுவார்கள். இவ்வாறெல்லாம் இருப்பது வழக்கம். இதெல்லாம் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல. அதே போல முல்லைத்தீவினுடைய நீதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடினார் அழுத்தங்கள் காரணமாக. இப்படிலாம் இருக்கிறது. ஆனாலும் இளஞ்செழியன் பல்வேறுபட்ட அழுத்தங்களை சந்தித்தாலும் அவர் அதுக்கெல்லாம் தாக்குப்பிடித்து அவர் மன உறுதியோடு இருந்தார் என்பதை மறக்க முடியாது. அவர் மிக உறுதியாகவே இருந்தார்.